Hi, hello guys, welcome back to Don Till 1111. Hello DDs, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா DJI RS3 இந்த கிம்பிளோட ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மொபைல் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேம் கிம்பிள் வந்து எப்படி பேலன்சிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிம்பிளோட பட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற ஒரு இன்டெப்த்தான வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டு கிம்பிள் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எப்படி பண்ணுறது, அதே மாதிரி கிம்பிள் டு கேமரா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்க போகுது, ஆனால் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஐபேடில் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம வந்து ஆல்ரெடி இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தனால இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா DJI RS3 இருக்குங்களா, இதை வந்து டேப் பண்ணிங்கன்னா டிவைஸ் லிஸ்ட்டு காமிக்கும். டிவைஸ் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாடல் செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் கொடுக்கணுங்க. கனெக்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிளில் வந்து நீங்கள் மேலேருந்து மொபைல் நோட்டிஃபிகேஷன் எப்படி ஸ்வைப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கீழே ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ப்ளூடூத் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே வந்து உங்களுக்கு ஒரு லோகோ இருக்குல்ல, இந்த லோகோக்குள்ளே போய்க்கணுங்க. இதில் போய் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபுல் டவுன்வர்ட்ஸ் வந்தீங்கன்னா டிவைஸ் இன்ஃபோன்னு காமிக்கும். டிவைஸ் இன்ஃபோக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த கிம்பிளோட பாஸ்வேர்டு என்னென்னு அதிலே வந்து போட்டிருக்கோம். இப்போதைக்கு டிஃபால்ட்டில் தான் இருக்குது, இது நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. பேக் வந்துக்கலாம். இப்போ வந்து இதை டிஃபால்ட்டாக இருக்கிறனால இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிவைஸ் செலக்ட் பண்ணோன்னே டிவைஸ் லிஸ்ட்டு காமிக்கும். இதுதான் நம்ம கிம்பிளோட மாடல் நேமு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த இடத்துல நான் இப்போ காமிச்ச பாஸ்வேர்டு 1லேருந்து 8 முடி டைப் பண்ணிட்டீங்கன்னா கிம்பிள் டு மொபைல் வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆயிருங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற மெயினாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட், கனெக்ட் டு ரேவன் ஐ, அதுக்கப்புறம் பேலன்ஸ் டெஸ்ட், மோட்டார் பேராமீட்டர்ஸ், யூசர் ப்ரொஃபைல், ஸ்டேட்டஸ். இங்கே டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், டிவைஸ் லிஸ்ட்டு, அப்புறம் ஃபிலிமர் அப்டேட். அதுக்கு மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோட் இருக்குங்க. ஸ்லீப் மோட் வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா கிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக்கில் போய் எல்லா மோட்டர்ஸும் லாக் ஆயிரும். இப்போ கிம்பிள் வந்து எந்த ஃபங்க்ஷனுமே ஆகாது. நீங்கள் மேனுவலாக கிம்பிளை வந்து நீங்கள் எது செலக்ட் பண்ணாலுமே செலக்டும் ஆகாது, ரெக்கார்டும் ஆகாது. கிம்பிள் வந்து நீங்கள் எது பண்ணாலுமே லாக்கில் இருக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணும். இங்கே வந்து வேக் கொடுத்துட்டிங்கன்னா கிம்பிள் வந்து திருப்பி அன்லாக் ஆயிரும். அன்லாக் ஆனோன்னே நீங்கள் வந்து என்ன ஷாட் எடுக்கணுமோ அந்த ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி கிம்பிள் வந்து பொசிஷன் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கனெக்ட் டு ரேவன் ஐ. கனெக்ட் டு ரேவன் ஐ வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிள் டு ஒன்ஸ் கிம்பிள்லேருந்து ப்ளூடூத் மூலிமா கேமரா கனெக்ட் பண்ணியிருந்தாலும் இது ஒர்க் ஆகும், இல்லைனா USB மூலிமா கனெக்ட் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். இப்போ கிம்பிள் டு என்னோடய மொபைல் டிவைஸ்க்கு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒர்க் ஆகாது. என்னோடய ஒயர் மூலிமா நான் கேமரா கனெக்ட் பண்ணல, ஸோ அதனால் இதுவும் வந்து எனேபிள் பண்ண முடியாது. கிரியேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். கிரியேட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு 6 செட்டிங்ஸ் இருக்குங்க. இந்த 6 செட்டிங்ஸ் மூலிமா, இந்த 6 யூசர் ப்ரொஃபைல் மூலிமா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஜாய்ஸ்டிக். விர்ச்சுவல் ஜாய்ஸ்டிக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கிம்பிள் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கிம்பிளோட ஆர்ம் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மூத்து. இது ஸ்மூத் போயிட்டிங்கன்னா உங்களோட ஸ்மூத் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து 8 இருக்குங்களா, இதை நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணால் மாற்றிக்கலாம். இதோட மீட்டர்ஸ்லாம் மாற்றிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்லோவாக மூவ் ஆகும். இல்லை இன்னும் எனக்கு ஸ்லோவாக வேணும்னா நீங்கள் அப்படியே 30 போய்க்கலாம் டோட்டலாக. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்னு. என்னோடய மோட் வந்து எவ்வளோ நான் என்னோடய ரெஸ்பான்ஸுக்கு வந்து எவ்வளோ ஸ்லோவாக கிம்பிள் வந்து மூவ் ஆகுதுன்னு தெரியுதுங்களா. இது வந்து ஸ்மூத்தான டிரான்சாக்ஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பாருங்கள் எவ்வளோ தூரம் நான் கொடுத்த ரெஸ்பான்ஸ் எவ்வளோ நேரம் கழித்து வந்து நிற்கிது பாருங்கள். நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஹோல்ட் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். அந்த மோடுக்கு நான் கொடுத்த கமெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்மூத் டிரான்சாக்ஷனாக வந்து நிற்கிது பாருங்கள். இது வந்து ஸ்லோவாக என்ன சொல்கிறேன், ஸ்மூத் மோடு. இது நீங்கள் வந்து இதில் எந்த வேல்யூ வேணால் வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி கிம்பிளில் வந்து இந்த ப்ரொஃபைலில் வந்து இவ்வளோ இருந்தால் போதும்னு சொல்லி அவங்களே வேல்யூ வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு க்ரியேட்டராக நீங்கள் எடுக்கிற ஷாட்டுக்கு வந்து உங்களுக்கு தான் தெரியும் அது எந்த லெவலுக்கு வேணும்னு. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஸ்பீட் ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. அப்பா 100 பா என்ன ஸ்பீடாக இருக்குது பாருங்களேன், வேறு லெவலுங்க சீரியஸாக. பா 100ல் வச்சா பாருங்கள் சரியான ஸ்பீடுங்க சீரியஸாக.
ஆனால் இதில் வந்து நம்மளால் ரெக்கார்டே பண்ண முடியுது. எவ்வளோ ஸ்பீடாக ரெஸ்பான்ஸ் ஆகுது பாருங்கள். சீரியஸ்லி சூப்பருங்க. நம்ம வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருந்த வேல்யூலே வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தாங்க. உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் மொபைல். இதுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம ஸ்பீடு ஸ்மூத் ரெண்டுமே அதே தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடில் வச்சுருக்கோம். ஸ்பீடில் வச்சுட்டு எனேபிள் ஃபோர்ஸ் மொபைல் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஐபேடில் வந்து இதோட அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா. இப்போ என் ஐபேட் வந்து கைரோ மாதிரி நான் யூஸ் பண்ணேன்னா அந்த கைரோ நான் இப்போ என்னென்ன கமெண்ட் கொடுக்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி கிம்பிள் வந்து உங்களுக்கு ஆர்ம் வந்து ஒர்க் ஆகும். இதுதான் வந்து இந்த ஃபோர்ஸ் மொபைல் இது ஒரு மோட். இதில் வந்து இதே மாதிரி உங்களோட கமெண்ட் வந்து எந்த லெவலுக்கு ஸ்பீடாக வேணும் அப்படிங்கிறது வந்து இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் வேல்யூஸை. ஸ்மூத் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து ஸ்மூத்தாக உங்கள் மொபைலை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு ஸ்மூத்தாக கிம்பிள் ஆர்ம் வந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுக்கடுத்து பெனரோமாக்கு வந்து கேபிள் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு ஆக்சுவலாக நான் வந்து என்னென்ன இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். இது வேணும் இப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரணும்னா அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட பார்க்குறேன். பெனோரமா, டைம் ஸ்லாப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணணும். இந்த கேமரா சத்தியமாக சாத்தியம் இல்லை. இது வந்து கேமிங் ஜாய்ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பேலன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மோட்டார் அப்புறம் டில்ட்டு ரோல் பேன் இது எல்லாமே வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோவாக இருக்கும். இந்த டுட்டோரியல் வீடியோ வந்து நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் வேணுனாலும் எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூசர் ப்ரொஃபைல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் ப்ரொஃபைலில் வந்து எந்த மோடில் வச்சுருக்கீங்க. உங்களோட கிம்பிளில் 3 மோட் இருக்குது பார்த்தீங்களா. இது என்னது, பிடிஎஃப் மோடு, பேன் ஃபாலோ மோடு, எஃபிபி மோடு. இப்போ இதோட மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லெவலுக்கு இப்போ நீங்கள் இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஸ்பீடில் இருக்குது, எவ்வளோ தூரம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து காமிச்சிடும். ஃபாஸ்ட் இது உங்களுக்கு எப்படின்னா கிம்பிள் ஆர்ம் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிம்பிள் ஆர்ம் வந்து எந்த லெவலுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும், எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கிம்பிள் டு மொபைலில் வந்து இவ்வளோ தாங்க இருக்குது, ரொம்ப சிம்பிள். கேமரா டு கிம்பிள் வந்து கனெக்ட் பண்ணணும், என்கிட்ட கேபிள் இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கிம்பிள் டு மொபைல் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபர்தராக வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். இவ்வளோ தாங்க நம்மளோட மொபைலில் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கிம்பிள் வந்து ஒர்க் பண்ணோன்னா இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இதில் வந்து ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கலாம். ஒயர் இல்லாதனால இப்போ மேஜராக வந்து மொபைலில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேங்க, இப்போ கிம்பிள் டு மொபைல் கனெக்டிவிட்டியில் என்ன இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா கிம்பிள் வந்து எப்படி நம்ம ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டோம். ஸோ நம்ம கேம் டு கிம்பிள் வந்து ஒயர் கனெக்ட் பண்ண முடியல கேபிள். ஸோ அதனால் இந்த கனெக்ட் டு ரேவன் ஐ இது வந்து நான் எப்படின்னு காட்ட முடியல. ஸோ அதனால் இப்போதைக்கு கிம்பிள் டு மொபைல் டிவைஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது சின்னதாக ஒரு டெமோ மாதிரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிம்பிளோட ஸ்க்ரீன் வந்துக்கலாங்க. கிம்பிள் ஸ்க்ரீனில் வந்து மேஜராக வந்து நம்ம ஆன் பண்ணோன்னே இதுதான் நார்மல் மெயின் மெனுவாக வரும். டாப் ரைட் கார்னரில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் காமிக்கும். நீங்கள் மொபைல் டிவைஸ் மாதிரி நோட்டிஃபிகேஷன் டாப் டு டவுன் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆயிரும். அதே வந்து ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணோன்னா நீங்கள் வந்து திருப்பியும் வந்து ஸ்வைப் அப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வைப் அப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக் ஆட்டோ டியூன். இதிலே வந்து நீங்கள் வந்து ஆட்டோ டியூன் பண்ணலாம். இப்போ வந்து இது எல்லாமே என்ன பேராமீட்டரில் இருக்குன்னு காமிக்குது. நீங்கள் நம்ம இப்போ முன்னாடி வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன காமிச்சதோ அதே பேலன்ஸ் தான் இதுலேயும் காமிக்குதுங்க. பேக் வந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபோட்டோ மோடில் பார்த்திங்களா, இது வந்து இப்போ கிம்பிள் வந்து எந்த அளவுக்கு பேலன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாமே வந்து இதிலே காமிச்சிருங்க. ஃபார்வேர்டில் லோட் அதிகமாக இருக்கா, இல்லை பேக்வேர்டில் லோட் அதிகமாக இருக்கா, இல்லை நடுவில் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து இதிலே இண்டிகேட் பண்ணிடும். இப்போதைக்கு நம்ம கிம்பிள் வந்து நம்ம ஆல்ரெடி பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணனால வேல்யூஸ் வந்து எந்த இடத்துலையுமே லோட் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. அப்புறம் இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிம்பிளோட மேஜராக இருக்கிற 3 மோட்ஸுங்க. பிடிஎஃப் மோடு, பிஎஃப் மோடு, எஃபிபி மோடு. இந்த 3 மோடோட
இண்டிகேஷன் தான் இங்கே காமிக்குங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது சைடில் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலான்னு காட்டும். இப்போ நம்ம வந்து சைடில் வந்து மாற்றினோன்னா இங்கேயும் வந்து மாறிடும். இது வந்து இப்போ என்ன மோடில் இருக்குதுன்னு நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். நீங்கள் எதில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இதிலே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிம்பிள் வந்து ஃபாலோ ஸ்பீட். இது வந்து உங்களுக்கு வந்து கிம்பிள் வந்து எந்த லெவலுக்கு ஸ்லோவாக வந்து ரியாக்ட் ஆகணுமா, இல்லை வந்து உங்களுக்கு மீடியமாக ரியாக்ட் ஆகணுமா, இல்லை ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகணுமா, இது வந்து உங்களோட கஸ்டமைஸ். நீங்கள் வந்து இதில் வந்து கிம்பிளோட வேல்யூஸ் வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மோடில் வச்சுருக்கீங்களோ அந்த மோடில் நீங்கள் என்ன கஸ்டமைஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிம்பிள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ வந்து நான் கஸ்டமைஸ்லேருந்து நான் ஸ்லோ கொடுத்துட்டேன். இப்போ கிம்பிள் வந்து ரொட்டேட் ஆகிறதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு வந்து இதில் பார்த்தா தெரியும் நான் கொடுக்குற கமெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்லோவாக இதாகுது ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா கிம்பிள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து ஃபாஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கிம்பிள் இன்னும் ஸ்பீடாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதோட. இப்போ இதில் வந்து கஸ்டமைஸ் பட்டன், இதில் வந்து நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ, இப்போ இது வந்து 20 இருக்குது. செம ஸ்லோவாக இருக்குங்க ரெஸ்பான்ஸு. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் எப்படின்னா கிம்பிள்லேருந்து மோட்டார்ஸ் எதாவது கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, கிம்பிள் டு கேமரா கனெக்ட் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வருங்க. ஸோ ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணோன்னா ஒரு கஸ்டமைஸ் ரெக்கார்டு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு காமிச்சது பார்த்தீங்களா. ஒரு மேஜரான ஒரு 3 டெம்ப்ளேட் அதுதாங்க. இப்போ டைம் ஸ்லாப்பு, ட்ராக்கரு, இதில் வந்து நீங்கள் டைம் எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ இன்டர்வலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை எவ்வளோ கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து இதில் செலக்ட் பண்ணுறதுங்க. ட்ராக்கர், பெனரோமா, இது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்படியே டவுன் டு அப் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் ஸ்பீடில் வந்து அதே மாதிரி தான் ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட், கஸ்டம் பட்டன். இப்போ வந்து நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன். ஸ்லோவில் வச்சுட்டு நான் வந்து அப் கொடுக்குறேன். எவ்வளோ ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் ஆகுது பாருங்கள் ஜாய்ஸ்டிக். ஒரு டெட் ஸ்லோவாக இருக்குங்களா. இதே வந்து நம்ம மீடியமில் வச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பாருங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஃபாஸ்ட் வச்சிட்டோம், ஃபாஸ்ட்டாக வச்சா பாருங்கள் இன்னும் செம ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஜாய்ஸ்டிக் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிற ஆப்ஜெக்டை வந்து எடுக்கிறதுக்கு இது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. கஸ்டம் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 50 செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவே வந்து உங்களுக்கு ஸ்பீடாக தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேண்டிட்டரியாக மீடியமில் வச்சிடலாம். அப்புறம் ஜாய்ஸ்டிக் ஸ்மூத்னஸ், அதுவும் வந்து மீடியமில் தான் இருக்குது. இது வந்து ஸ்லோ வச்சுக்கலாம். இப்போ ஜாய்ஸ்டிக் ஸ்மூத்னஸ் பாருங்கள், ஸ்லோவில் வச்சுட்டோம், அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்டக் ஆகுது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, கிறிஸ்பாக கட் ஆகிற மாதிரி தெரியுதுங்க பார்த்தீங்களா. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இதில் ஒரு ஸ்மூத்னஸ் தெரியுது பாருங்கள். இப்போது லோவில் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ அப் பண்ணிவிட்டு விட்டோன்னே பாருங்கள், நான் எந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன்னா அங்கேயே ஸ்டாப் ஆகுது தெரியுதுங்களா ஜாய்ஸ்டிக்கு. நான் வந்து ஸ்டாப் பண்ணுற இடத்துல அப்படியே ஒரு ஃப்ளோவே இல்லாமல் ஸ்டாப் ஆகுது தெரியுதுங்களா. இங்கே வந்து நான் மீடியம் வைக்கிறேன். இப்போ வந்து அப்வர்ட்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து ரிலீஸ் பண்ணோன்னே ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் அங்கே வந்து இப்படி லைட்டாக போய் இப்படி நிற்கிது பாருங்கள். இதே வந்து ஹையில் வைக்கிறோம், எவ்வளோ லேட்டாக வந்து நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்சாக்ஷன் எடுக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கஸ்டம் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு 8 வேல்யூஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ரீசனபிளாக டீசெண்டாக இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு மூமெண்ட், சின்ன ஒரு ஸ்மூத்னஸ். இது வந்து ஜாய்ஸ்டிக் ஸ்மூத்னஸ். இது வந்து மீடியமில் இருக்கட்டும். இதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு எடுக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி. டயல் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மோட்டார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா இதெல்லாம் வந்து இது மூலிமா நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஐஎஸ்ஓ வந்து செலக்ட் பண்ணுறது, அப்பச்சர், இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஎஸ்பி மூலிமா கேமரா கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே வந்து நம்ம செட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சடனாக ஏதோ எடுக்கும் போது மாற்றினோன்னா இதுக்குள்ளே போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எதில் வேணும். இது வந்து டிஃபால்ட்டாக எதில் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம இது ஆல்ரெடி வந்து ஃபோக்கஸில் தான் இருந்துச்சு, நான் அதிலே செட் பண்ணி வச்சிட்றேன். அதே மாதிரி டயல் ஸ்பீடு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து அப்புறம் டயல் ஸ்மூத்னஸ்ஸு, ரிவர்ஸ் டயலு, அப்புறம் பட்டன், இதெல்லாம் வந்து நார்மலாக இதில் இவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த கிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா கிம்பிளோட ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன இருக்குது, இந்த ஸ்க்ரீன் மூலிமா நம்ம என்னென்ன யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கிம்பிளோட இன்பில்டாக ஸ்க்ரீனில் இருக்கிற பட்டன்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த கிம்பிள் வந்து ஓவராலாக வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம்.
ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு செட்டிங்ஸும் வந்து எப்படி எடுக்கணும், இதோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது, இது ஒன்றுமே உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக வேணும்னா, இதை பற்றின வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து பிளான் பண்ணி போட பார்க்குறேன். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிம்பல் டு கேமரா வந்து எப்படி ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணி எந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து எடுக்க முடியும், எவ்வளோ தூரம் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியுங்கிறத வந்து சிம்பிளாக பார்த்துட்டோம். அதே மாதிரி கிம்பல் டு கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேபிள் இல்லை, சாரி. நான் வந்து இதில் வந்து சொல்லியிருந்தேன் போடுறேன்ட்டு, என்னால் போட முடியல. அதுவும் இல்லாமல் என்னோடய கேமரா இதுக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நான் மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு நல்ல கேமராவில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம மொபைல் டிவைஸில் வந்து என்னென்ன வேல்யூஸ் வந்து செட் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து மோட்டரோட பவர்ஸ் வந்து கம்மி பண்ணுறது, மோட்டரோட பவர் வந்து அதிகம் பண்ணுறது, அதே மாதிரி மோட்டரோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம மேஜராக வந்து இதில் இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி எடுக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூ வந்து ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீடியோவில் வந்து அது எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து அந்தந்த கமெண்ட்ஸ்க்கு எது ரிலேட்டடாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.